வெல்கம் டு ஆர்எல் என்கொயரி சென்டர் ஐடி கோர்ஸ். சரி பிள்ளைகள், நாங்கள் இப்போ எங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் இன்சர்ட் பண்ணதை பற்றி பார்த்துட்டு இருக்குதோம். அப்போ அதில் நாங்கள் இப்போ சில விஷயங்களை பார்த்தோம். இப்போ இதில் அடுத்த பேலன்ஸுக்கு போக போகிறோம். அப்போ இதில் பாருங்கள், இப்போ எங்களுக்கு தேவையான நேரத்தில் இப்போ இதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போடணுமாக இருந்தால் நாங்கள் இன்சர்ட்டுக்குள்ளே போய் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று போடுவோம். ஏன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று போடுறதால தான் எங்களுக்கு தேவையான இடங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கொண்டு போயிடும். அப்போ நாங்கள் இதுக்குள்ளே வச்சு நான் இதையும் எப்போவுமே எனக்கு இதுக்கு மேலே தெரியுத மாதிரிக்கு மாற்றுதேன். அப்போ இதில் பாருங்கள், இதுவும் செலக்ட் ஆகினதுக்கு பிறகு பாருங்கள் ஃபார்மேட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது எங்களுக்கு. அப்போ எப்போவும் அந்த ஃபார்மேட் ஆப்ஷனு போகலும் எங்களுக்கு. இப்போ ஃபார்மேட் ஆப்ஷனுக்குள்ளே போனால் ஷேப் ஃபில், நான் நோ ஃபில்னு கொடுக்க போகிறேன். பாருங்கள், ஷேப் அவுட்லைன், நோ அவுட்லைன்னு கொடுக்க போகிறேன். இப்போது இது நாங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயங்கள். அப்போ இப்போ பாருங்கள், எங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸ் எங்களுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் எங்களுக்கு தேவையான மாதிரிக்கு மூவ் பண்ணிடலாம். அப்போ எங்கே சென்டர் பண்ணி வச்சதுக்கு எங்களுக்கு இதில் சென்டர் பண்ணிக்க எலுமாக இருக்கும். அப்போ இது ஒரு ஆப்ஷன் ஃபுல்லாக. அப்போ இதில் இன்னொன்று நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸையும் எங்களோட ஆப்ஜெக்டையும் நான் என்ன செய்ய போகிறேன்னா செலக்ட் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன செய்தேன்னா கவனிங்க, முதலாவது எங்களோட பெரிய ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணது பிறகு இந்த கீபோர்டில் ஷிஃப்ட் கீ ஊண்டி பிடிச்சி நாங்கள் எங்களோட மற்ற ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுவோம். அப்போ இது ரெண்டும் செலக்ட் ஆகினது பிறகு பாருங்கள், எங்களுக்கு எங்களோட ஃபார்மேட் ஆப்ஷனுக்குள்ளால் போனதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம், குரூப் ஆப்ஷன் உண்டு. அப்போ இந்த குரூப் ஆப்ஷன் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ உதாரணம் ஒன்று காடுதுன்னு நான் பாருங்கள். இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கொஞ்சம் கீழே எடுக்கணும். எடுக்கிற நேரத்தில் என்ன டெக்ஸ்ட்டுன்னு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வருவதில்லை. அப்போ எனக்கு நான் இப்போ வேறையாக என் டெக்ஸ்ட் பாக்ஸ் இழுத்துட்டு வரணும். அப்போ எனக்கு இது ரெண்டு வேலை. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், நான் இதை கீழே இழுக்கிற நேரத்தில் என் டெக்ஸ்ட்டும் என் ஆப்ஜெக்டும் சேர்ந்து மூவ் ஆகணும்ன்றதால நான் இதை ரெண்டையும் ஒரு ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறேன். அப்போ அதை தான் நாங்கள் குரூப்பிங்கிறது. அப்போ நான் இதையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் கீ ஒன்று பிடிச்சி இதையும் செலக்ட் பண்ணதே பிறகு பாருங்கள், ஃபார்மேட்டுக்குள்ளால் போனால் எங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும், குரூப்பிங் ஆப்ஷன். அப்போ நான் குரூப்னு சொல்ல போகிறேன். அப்போ குரூப் பண்ணினது பிறகு பாருங்கள் பிள்ளை, எனக்கு இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இது மூவ் ஆகுது. அப்போ இது எல்லா இடத்துலையும் நாங்கள் இதை அப்ளை பண்ணுவோம், குரூப்பிங்கிறது. எனக்கு தேவையில்லைன்னு படுது ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலும்னா திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து அன்குரூப் பண்ணினா பாருங்கள், இப்போ இழுத்தா நான் அது வேறே ஆகிடும். அப்போ எங்களுக்கு தேவையான மாதிரிக்கு அதை குரூப் பண்ணதுக்கும் அன்குரூப் பண்ணதுக்கும் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அப்போ நான் இப்போ இதை குரூப் பண்ணி வச்சுக்கிது நான் ஒரு டெக்னிக் ஒன்று காட்ட போகிறேன். அப்போ எனக்கு இப்போ இது மாதிரி 4 உருவாக்கணும். இப்போ நாங்கள் ஒரு வாழ்க்கை வட்டம் ஒன்று வரைய போகிறோம்னு சொன்னால் எனக்கு இதில் 4 தேவைப்படுதுன்னா பிள்ளைகள். இப்போ பாருங்கள், இதில் ரைட் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இடத்துல ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணது பிறகு ஒன்றுமில்லாத ஒரு இடத்துல நான் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட், திரும்பவும் பேஸ்ட். எனக்கு எத்தனை தேவைப்படுது, 4 தேவைப்படுது. அப்போ நான் என்ன செய்தேன், 4ஐயும் எடுக்கேன். அப்போ 4ஐயும் எடுத்தது பிறகு எனக்கு தேவையான மாதிரிக்கு என்ன 4 டெக்ஸ்ட் பாக்ஸையும் எனக்கு கொண்டு வந்து வச்சேன். அப்போ நாங்கள் என்ன செய்தோம், எங்களுக்கு தேவையான மாதிரிக்கு கொண்டு வந்து வச்சுட்டோம். அப்போ எங்களுக்கு இந்த வேலைகளை குயிக்காக்குறதுக்கு பிள்ளைங்க இப்போ நாங்கள் ஒன்றில் தேவையான டிசைன் எல்லாம் அப்ளை பண்ணினதுக்கு பிறகு அதை தேவையான மாதிரிக்கு எங்களுக்கு காப்பி பண்ணி அடிக்கிறது. சரிதானே? அப்போ நான் இப்போ இதில் சொல்ல போகிறேன் என்ன, எனக்கு இது பட்டர்ஃப்ளைன்னு வரணும். அப்போ பட்டர்ஃப்ளை. அப்போ நாங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸை பெருசாக்கிக்குவோம், பட்டர்ஃப்ளை. சரிதானே? அப்போ பட்டர்ஃப்ளைன்னு போட்டாச்சு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒன்று இருக்குது. ரைட், இப்போ அதை நான் செக் பண்ணலை. அடுத்தது வந்து எங்களுக்கு இது எக். அப்போ முட்டை. அடுத்தது வந்து லாவா. அடுத்தது வந்து பூப்பா. இது சரி பிள்ளைகள். இப்போ எனக்கு இப்போ என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, நான் வந்து திரும்பவும் இன்சர்ட்டுக்குள்ளே போய் ஆப்ஜெக்ட்ஸுக்குள்ளே போகிறேன், ஷேப்ஸ். இந்த ஷேப்ஸில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிச்சுன்னா, எனக்கு எரோஸ் போட வேணும். அப்போ எரோஸ் போடுறது பாருங்கள், எனக்கு தேவையான நிறைய டிசைனில் உள்ள எரோஸ் எல்லாம் இருக்குது.
சரிதானே. அப்போ எங்களுக்கு தேவையான மாதிரிக்கு நாங்கள் ஒரு வட்ட ஷேப்பில் போடுதுன்னா அப்போ நான் இதில் கிளிக் பண்ணி எடுத்து ஒன்று இன்சர்ட் பண்ணுது. இப்போ ஒன்று இன்சர்ட் பண்ணது பிறகு பாருங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரிக்கு சுற்றிக்கலும் அடுத்தது தேவையான மாதிரிக்கு பெருசாக்கியும் எடுத்துக்கலும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதில் எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒன்று நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு இப்போ இது வந்து எங்களோட டிரெக்ஷனை மாற்றிக்கிறதுக்கு அப்போ என்ன செய்யலும்னு சொல்லிச்சு எங்களுக்கு ஃப்ளிப் ஹாரிசோன்டலாக வேர்ட்டிக்கலாண்ட அந்த ஆப்ஷனுக்கு எங்களுக்கு என்ன செய்யலும் மாற்றிக்கலும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ இந்த ஆங்கிளுக்கு மாற்றினதுக்கு பிறகு இதை திரும்பவும் நாங்கள் என்ன செய்தோம் ரொட்டேட் பண்ணி எடுக்கும். அப்போ எங்களுக்கு தேவையான மாதிரி இதை போட்டோம். அப்போ இதை போட்டதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன், இதை காப்பி பண்ணி அது மாதிரி 1 2 3 தேவை நிற்கணும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதில் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். 1 2 3 சரிதானே பிள்ளைகள். அப்போ இதில் பாருங்கள் எனக்கு இதில் கொண்டு வந்து வச்சதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையான மாதிரிக்கு ரொட்டேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கையிலும் திரும்ப அடுத்ததையும் கொண்டு வந்தாச்சு. அப்போ எங்களுக்கு தேவையான மாதிரிக்கு நாங்கள் போட்டுக்கொள்ள இயலும். இப்போ எந்த ரொட்டேஷன்ஸை பாவிச்சு எந்த டிரெக்ஷனில் போகுதுன்ற டிரெக்ஷனை காட்டுறதுக்காக எங்களுக்கு இதை செஞ்சுக்கலாம். அப்போ